அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் பழமையான படிக்கிற காலத்தில் குறித்து வைத்த சில பழைய டைரிகளை தேடி பார்க்கும்போது கிடைக்கின்ற ஒரு பொக்கிஷங்கள். இந்த கிடைக்கின்ற பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் இதை இப்போதைக்கு இந்த மக்கள் புதுமையான ஒரு 19,700 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறதுனால சில புதுமையாக லேட்டஸ்ட்டாக வந்தவர்களுக்கும் இந்த வீடியோக்கள் நான் போடுவது அவர்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். பழமையானவர்களும் திடீர் படிச்சுக்கலாம், புதுமையானவர்களும் படிச்சுக்கலாம். வியாபார நோக்கத்தோடு நான் யூடியூப்பில் பேசலை. இதில் எல்லாரும் கருத்து எடுத்துக்கல. வியாபார நோக்கத்தோடு இல்லை. வியாபாரம் என்பது கூகுளில் என்னத்தை சம்பாதிச்சிட முடியாது. ஏன்னா ஒரு 2 ஆஃபீஸ் வாடகைக்கு உண்டானது வருது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொதுமக்கள் நிறையா காசு கொடுக்காங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் வேணும். பொதுமக்களை பொறுத்தவரையில் காசு கொடுத்துட்றாங்க. அவன் யூடியூப்பில் கொடுக்குற காசை விட பன்மடங்கு வருது. அதனால் என்ன சொன்னோன்னா, அவங்க அந்த மாதிரி நம்மளை நம்பி எங்கேயோ இருக்காங்க. முகத்தெல்லாம் பார்த்ததே கிடையாது. முகம் பார்க்காத நபர்கள் துட்டு கொடுப்பது தான் பெரிய யோகம். முகத்தையே பார்க்கறதில்ல. ஒரு வீடியோ காலில் கூட நம்ம பேசுகிறது கிடையாது. ஆனால் அவர்கள் முகத்தை பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் பணம் அனுப்புகிறாங்க. இன்னைய வரைக்கும் பணம் வந்துட்டு தான் இருந்தது. நேற்றும் பணம் வந்துட்டு தான் இருந்தது. டெய்லி பணம் வரும். யாராவது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய டெய்லி நம்ம இந்த கருத்துக்களை, இன்றைக்கி நான் பையனை பார்க்குறதுக்கு மதுரைக்கு மாதம் ஒரு தடவை போவேன், அங்கே வேலை பார்க்குறதுனால. இன்றைக்கி போயிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா 5:30 மணிக்கு 6:30 மணிக்கு வந்தேன். 8-8:15 வரைக்கும் தூங்கினேன். அதுக்கப்புறம் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்தேன்னு சொன்னேன்னா சரி போட்டுருவோம் அப்படின்னு போட்டுக்கிட்டுருக்கு. அப்போ ஜாதகத்தில் கொடுமையான ஒரு தோஷம் என்பது ஒன்று உண்டு. செயற்கை தான். இப்போ எந்த செவ்வாயும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துட்டான்னு வைங்க, இது ரெண்டுமே பஞ்சாயத்துக்கிறோம். இவனுக்கு அவையாகாது, அவனுக்கு இவையாகாது. அப்போ செவ்வாயும் புதனும் சேர்ந்து விட்டால் எந்த கிரகத்தை வழிபாடு செய்தால் இந்த செவ்வாயுடைய பிரச்சனையிலிருந்தும் புதனுடைய பிரச்சனையிலிருந்தும் நாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, செவ்வாயும் புதனும் சேர்ந்த ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனையை சுக்கிரனால் தீர்க்க முடியும். சுக்கிரனால் கண்டிப்பாக தீர்த்துருவார். அப்போ சுக்கிரனை வழிபாடு பண்ணுவது, நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கைக்கு உண்டான முடிச்சை அவிழ்த்து விட்டுரும். ஏன்னா இவங்க 2 பேர்த்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய்க்கு சுக்கிரனை பிடிக்கும், புதனுக்கும் சுக்கிரனை பிடிக்கும். அப்போ இவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சிட்டு இந்த வழக்கு தீர்ப்பதற்கு இந்த ஆளை அனுப்பினோம்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க சரியாயிருவாங்க. அதே மாதிரி சுக்கிரனும் சந்திரனும் சேருவது பெரிய ஆபத்தானது, சாதாரண விஷயமாக கிடையாது. அப்போ சுக்கிரனும் சந்திரனும் சேருவது என்ன சொல்கிறான்னா அது ஒரு விதத்தில் யோகமாக நினைக்க முடியாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த செயற்கை இழுத்து விட்டு ரெண்டுமே ஒருத்தன் மனநிலைக்காரன், ஒருத்தன் சிற்றின்பக்காரன். இந்த 2 பேரும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? அவ்வளோதான். வாழ்க்கையில் இன்டீரியர் லைஃப் பாதிச்சிடும். அப்போ இதை சரி பண்ணுவதற்கு யாரை பிடிக்கணும் அப்படின்னா, புதனை பிடித்தால் சரியாக போயிடும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்த தோஷத்தை பெருமாள் என்று சொல்லக்கூடிய புதனையோ அல்லது என்ன சொல்கிறான்னா விஷ்ணு பகவானையோ மகாவிஷ்ணுவையோ வழிபாடு பண்ணிவிட்டால், அப்போ எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா, புதன்கிழமை பெருமாள் கோயில் போயிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் குறைந்து ஒரு சமநிலை மனிதராக விடுவீர்கள். இல்லைன்னா சமநிலை மனிதராக உங்களால் இருக்க முடியாது. அதற்கடுத்து சந்திரனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துட்டான்னு வைங்க, எல்லாரும் சொல்லுவாங்க சங்கம யோகம் தான். இல்லைன்னு யாரும் சொல்லவே இல்லை. சங்கம யோகம் வாஸ்தவம் தான்.
ஆனால் சந்திரனும் புதனும் வந்து என்ன சொல்கிறான்னா சேர்வது யோகமானதல்ல, யோகமானதல்ல. 2 பேருமே பகை. அப்போ இவர்களுடைய பஞ்சாயத்தை யார் வந்து தீர்ப்பார்கள் அப்படின்னா, சூரிய பகவானை வழிபாடு பண்ணினோம் என்று சொன்னால், சந்திரன் புதன் சேர்க்கையுடைய தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கக்கூடிய ஆள் வந்து சூரிய பகவான். அதனால் வந்து சந்திரனும் புதனும் ஜாதகத்தில் இணைந்திருக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக வந்து டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சிவன் கோயிலுக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த சந்திரனும் புதனும் சேர்ந்த தோஷத்துடைய தன்மைகள் வந்து கண்டிப்பாக அதனால் ஒரு பாதிப்பில் இருப்பீங்க, அது தீர்க்கப்பட்டு விடும். அதற்கடுத்து சூரியனும் சுக்கிரனும் சேர்வது நல்லது அல்ல. குறைந்த ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, ஒரே இதில் இருக்குது. ஏன்னா இந்த கிரகங்கள் வந்து முக்கூட்டு கிரகங்கள், சூரியன் சுக்கிரன் புதன்லாம். அப்போ சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தவர்கள் புதனை வழிபட்டால், பெருமாளை வழிபட்டால் கண்டிப்பாக வந்து பாதிப்புத்தன்மைகள் வந்து கண்டிப்பாக குறையும், பாதிப்புத்தன்மைகள் கண்டிப்பாக குறையும். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கின்ற தோஷத்தை புதன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த தோஷம் போகும். செவ்வாயும் சனியும் வந்து ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறது. எல்லாமே இதை வச்சே வந்து என்ன சொன்னால் பெரிய மைனஸ் அப்படிங்கிறது உண்மைதான், மைனஸ் தான். ஆனால் செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தாலோ எதிர்கேந்திரம் பெற்றுவிட்டாலோ அவர்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டாலோ தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணினாலோ சித்தர் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் செவ்வாய் சனி தோஷத்தை போக்கிவிடலாம், செவ்வாய் சனி தோஷத்தை போக்கிவிடலாம். குரு பகவானை வழிபாடு பண்ணணும். அப்போ செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கிற ஜாதகர்கள் வந்து என்ன ஒரு மஞ்சள் கரிச்சி இப்போ கையில் வச்சுக்கிட்டாலே வந்து என்ன அந்த தோஷத்தை அப்படியே அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அப்போ செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கிறவங்க பிங்க் கலரில் கர்ச்சிப் வச்சுக்கிட்டீங்கன்னா, அது முக்கியமான இடத்துல இருக்குது, எனக்கு தொந்தரவாக இருக்குன்னா பிங்க் கலரில் கர்ச்சிப் வச்சுக்கிடுங்க, சரியாக போயிடும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறவங்க பச்சை கர்ச்சிப் வச்சுக்கிடுங்க, பிரச்சனை தீர்ந்துடும். சந்திரனும் புதனும் சேர்ந்துருக்கிறவங்க ஆரஞ்சு கலர் கர்ச்சிப்பை வச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக பிரச்சனை தீரும். சூரியனும் சுக்கிரனும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் பச்சை கலர் கர்ச்சிப்பை லைட் பச்சையை வச்சுக்கிடுங்க. செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்தால் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் அதை வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். அப்போ ஆஃப் பண்ணி விடும்போது என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மஞ்சள் கரிச்சி வச்சுக்கலாம், குரு பகவானை வழிபாடலாம். குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கும் ஒரு ஜாதகத்தில். சில ஜோதிடர்கள் என்ன சொல்ல, குருவும் சுக்கிரனும் பயங்கரமான பிரச்சனைக்குரியது, அது அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணினாலே வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறாது அப்படின்லாம் சொல்லவே மாட்டேன், வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா சிவப்பு கரிச்சி வச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக பாதிப்புகள் கண்டிப்பாக தீரும். அதற்கடுத்து இதில் வந்து நான் சொல்லாதது அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு சூரியன் சந்திரன் செவ்வாய், அதற்கடுத்து என்ன சொல்லலாம், சூரியன் சந்திரன் செவ்வாய், அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா குரு சுக்கிரன், 5 கிரகத்திற்கு வந்து சேர்க்கைக்கு சொல்லியிருக்கேன். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கைக்கு, சந்திரன் ராகுவுடைய சேர்க்கை வந்து அவர்களுடைய பஞ்சாயத்தை, இந்த மனோநிலை பாதிப்புடையதை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தீர்த்து வைப்பது யார் என்று ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா. அப்போ சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம், தூக்குப்பட வச்சிரும். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கையை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா
குரு பகவானுக்கு தான் இருக்குது. குரு பகவானுக்கு இருக்குது. சந்திரன் ராகு சேர்க்கையை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, சித்தர்கள் வழிபாடுகளோ குரு பகவான் வழிபாடுகளோ பண்ணுங்க. சந்திரன் கேது இதுவும் ஒரு ஆபத்தான செயற்கை தான். அப்போ அந்த ஆபத்தான செயற்கை அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரன் கேது சேர்க்கையை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து என்ன சொல்லணும், புதனுக்கு உண்டு. புதனுக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இவங்க யார் போய் வந்து சந்திரனை தானே கெடுக்க போகிறான், சந்திரனை தான் கெடுப்பான். அப்போ சந்திரனை தான் கெடுப்பான் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து என்ன சொன்னோன்னா வந்து சந்திரன் ராகு சேர்க்கைக்கு குருவையும் சந்திரன் கேது செயற்கைக்கு புதனையும் வழிபட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக மாற்றங்களை கொடுக்கும். சனி கேது சேர்க்கை, சனி கேது சேர்க்கை என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு தொழிலை கெடுத்துப்படும். அப்போ அந்த சனி கேது செயற்கையை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து என்ன சொன்னான்னா யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக அந்த ஒரு ஆதிபத்தியத்தை வந்து சுக்கிரன் வந்து சரி பண்ணிடுவார். சுக்கிரன் கண்டிப்பாக சரி பண்ணிடுவார். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். பரீட்சித்து பாருங்கள், 100% வேலை செய்யும். இதுதான் இது முன்னோர்கள் சொல்லி வைத்த பழங்கால நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த மாதிரி சேர்க்கை இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, ஒரு சாதாரண விஷயமாக அந்த கலர் கர்ச்சிப்புகளை கையில் வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி, பகை கிரக சேர்க்கைக்கு இதுதான் பரிகாரம், பகை கிரக சேர்க்கைக்கு இதுதான் பரிகாரம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் பரீட்சித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.